அடுத்ததா எங்களுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உண்டு. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களோட வரவேற்பு நடனமா இருக்கும். இந்த வரவேற்பு நடனத்துல என்ன ஸ்பெஷல்ண்டா, இந்த பாட்டு வந்து எங்களோட வர்ணவி ப்ரொடக்ஷன்ல வெளியிட்ட ஒரு பாடல், நாங்களே உருவாக்கின ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரி எழுதினது வேற யாருமே இல்லை, எங்களோட சிறப்பு விருந்தினராகின எங்களோட இன்பமரலையா அவர்கள் தான். டான்ஸ் ஆட போற பிள்ளைகளை பத்தி சொல்லணும்டா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். ஏனென்றா இது இந்த ஷோவுக்காக பிரான்ஸ்ல இருந்து பயணித்து வந்திருக்கிறேன். பிள்ளையோட பேர் ஆருதிரா நிர்மலன் மற்றும் ஆதிரா நிர்மலன். ப்ளீஸ் லெட்ஸ் கிவ் a round of applause for them. உங்கள் உரத்த கைதட்டலோடு அவர்களை நாங்கள் அன்போடு இந்த அரங்கிற்கு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக இடம்பெறுவது நடன நிகழ்வு.
அருமை அருமை அழகிய நடன நிகழ்வினை வழங்கி, அதாவது பிரான்ஸ் நாட்டிலே இங்கே வருகை தந்து இந்த அழகிய நடன நிகழ்வினை வழங்கிய எங்கள் மாணவ செல்வங்களுக்கு எமது மன நிறைந்த நன்றிகளையும் எங்கே ஒரு முறை உங்களை கைகளை தட்டி அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். அடுத்ததாக எங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். கற்பகவல்லினின் ஒரு ராக மாளிகா மற்றும் காற்றினிலே வரும் கீதம். கற்பகவல்லினை பத்தி சொல்லணும்னா, கற்பகவல்லியின் எங்களோட ஈழத்து மண்ணை சேர்ந்த ஒரு கலைஞர் உருவாக்கின ஒரு உருப்படி. அண்ட் காற்றினிலே வரும் கீதம் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த ஒரு உருப்படி. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. அருமையான பாடலை வழங்குவதற்காக அன்போடு இங்கே மாணவ செல்வங்களை நாங்கள் வரவழைத்துக் கொண்டு இங்கே சிறப்பாக இசை கலைஞர்கள், ஒரு இளம் இசை கலைஞர்கள் இங்கே இந்த இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு முறை எங்கே உங்கள் கைகளை தட்டி அவர்களையும் நாங்கள் உற்சாகத்தோடு இந்த நிகழ்வுக்கு வருகை அழைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லுகின்றோம். நன்றி. கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தே
எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கிய எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கிய எல்லா கிளை நாயகியே எல்லா கிளை நாயகியே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேசரி வாகேஸ்வரி மாயே வாகேஸ்வரி வாகேஸ்வரி மாயே
வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பறித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பறித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே குயிலும் மனம் குவிந்திடவும் சுனை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும் வானவெளிதலில் தாராகணங்கள் தயங்கி நின்றிடவும் மிக அருமையாக 2 பாடல்களை மிக இனிமையான குரலோடு உங்களுக்கு வழங்கிய எங்கள் மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்கே உங்கள் கைகளை தட்டி அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு பர்ணம் கலைக்கூடத்தின் 2வது ஆண்டாக நடைபெறுகின்ற இன்றைய இந்த இசை மலையிலே நீங்கள் நனைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே தொடராக இந்த நிகழ்வுகள் பாட்டு நடனம் என்ற அடிப்படையில் இங்கே சென்று கொண்டிருக்கின்றது. நீங்களும் உற்சாகத்தோடு இன்றைய இந்த நிகழ்வினை அலங்கரித்ததோடு நீங்களும் மாணவ செல்வங்களை உங்கள் கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளும்போது கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு நாங்கள் வேண்டிக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெறுவது ஆசி செய்தி. ஆசியுரை வழங்குறதுக்கு வாரியார் எங்கட பாபா லாக்ஸி அங்கிள், எங்கட கிளாஸ்டி இந்தியன் போட்டோகிராஃபர் அண்ட் ஆல்சோ சிறப்பு விருந்தினர். பாபா லாக்ஸி அங்கிள், ப்ளீஸ் join us on stage.
அன்போடு இந்த அரங்குக்கு எங்கள் பாபா லக்ஷி அண்ணாவை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரை இந்த அரங்கிலும் நாங்கள் கூடுதலாக கண்டுகொள்வோம். இந்த பிரித்தானிய மண்ணிலே தொடராக இசைக்கலை இசை பயணத்தில் பயணிப்பதோடு தமிழோடும் தொடர்ந்து பயணிக்கின்ற எங்கள் அன்பு உள்ளம் அவர்களை அன்போடு நாங்கள் இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய இந்த விழாவின் பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், அன்பு பெற்றோர்கள், அன்பான மாணவ மாணவிகள், இந்த விழாவை ஆதரித்து நிற்கும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வர்ணம் கலைக்கூடம் 2ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு எனது மனமார்ந்த ஆசியுரையை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இன்று நாம் கொண்டாடும் இந்த விழா ஒரு சாதாரண ஆண்டு விழா அல்ல. இது 18 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து ஒரு அர்ப்பணிப்பான கலைப்பயணத்தின் வெற்றி விழா. 18 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட வர்ணம் கலைக்கூடம் 2024ஆம் ஆண்டு தனது முதல் ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடியது. இன்று நடைபெறும் இந்த 2ஆம் ஆண்டு விழா மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துகிறேன். இந்த வளர்ச்சியின் பின்னணியில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் திருமதி சிவகௌரி தவகணேஷ் ஆசிரியர் அவர்களை நாம் அனைவரும் பெருமையுடன் பாராட்ட வேண்டும். கௌரி ஆசிரியர் அவர்கள் 5 வயதிலே இசைப்பயணத்தை தொடங்கியவர். மேலும் அவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சோசியாலஜி பட்டம் பெற்றவர், அதாவது சமூகவியல் பட்டம் பெற்றவர். இவர் இசையை பிரத்யோகமாக கற்றுக்கொண்டார். அத்தருணத்தில் இன்று வரை 150க்கு மேற்பட்ட மாணவர்களை நேரடியாகவும், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ், இணைய வழியாகவும் ஆன்லைன் மூலமும் உருவாக்கியுள்ளார். இது ஒரு சாதாரண சாதனை அல்ல, இது ஒரு தலைமுறையை உருவாக்கும் பெரும் சேவையாகும். 2020ஆம் ஆண்டு கிரிஃபின் காலேஜ் மூலம் கான கலாதர என்ற சிறப்பு விருதும் இசை கலைமணி பட்டமும் அதே கிரிஃபின் காலேஜ் மூலம் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சுடரி விருதுகள் விழாவில் சுடரி அவார்ட் ஃபார் மியூசிக் கௌரி டீச்சருக்கு வழங்கப்பட்டது. இது அவர்களின் கலைப்பயணத்துக்கான மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த கலைக்கூடத்தின் வளர்ச்சியில் மற்றுமொரு முக்கியமான பங்கு வகிப்பவர் செல்வி வர்ணவி தவகணேஷ் அவர்கள். அவர்கள் கௌரி ஆசிரியரின் மகளாக மட்டுமல்லாமல் அவருடைய அம்மாவுடன் இணைந்து இந்த வருணம் கலைக்கூடத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியரும் ஆவார். இளம் வயதிலேயே இசையில் சிறந்த விளங்கிய இவர் 2023ஆம் ஆண்டு அவரது 15 வயதில் இசை கலா ஜோதி பட்டம் பெற்றிருந்ததும் மிக பெருமைக்குரியது. இன்று கௌரி ஆசிரியருக்கு துணையாக இருந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து இந்த கலைக்கூடத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறார் வர்ணவி. நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒன்று, கௌரி ஆசிரியரும் வர்ணவியும் இணைந்து பல பக்தி பாடல்களை அழகாக வெளியிட்டு வருகின்றார்கள். இவர்கள் நடத்தி வரும் வர்ணம் புரொடக்ஷன் என்ற யூடியூப் சேனல் 5 வருடங்களுக்கு மேலாக செயலில் உள்ளது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் உலகம் முழுதும் பல ரசிகர்களை பெற்றுள்ளார்கள். இது இவர்களின் திறமைக்கு உழைப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் சில நேரங்களில் தவறான வழிகளில் செல்லும் அபாயம் உள்ளது. போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தவறான பழக்கங்களில் சமூகத்தில் அதிகரித்து வரும் இந்த வேளையில் இசை, நடனம், கலை போன்ற இளம் தலைமுறையினர் ஈடுபடும் போது அவர்களின் கவனம் அறிவையும் திறமையும் வளர்ப்பதில் செல்கிறது. அவர்கள் நல்ல நண்பர்களுடன் பழகி தவறான வழிகளில் செல்லாமல் சிறந்த வாழ்க்கை பாதையை செல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால் தான் இசை என்பது ஒரு கலை மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி. இசையால் வசமாகார் யாரும் உண்டோ? நாம் நமது சொந்த நாட்டில் இருந்த காலத்தை நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில்
பொருளாதார சூழ்நிலைகளால் பல குழந்தைகளுக்கு இசை நடனம் போன்ற கலைகள் கற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்று எமது ஈழ மக்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து சென்ற பின் எமது குழந்தைகளுக்கு இயல் இசை நாடகம் கற்கும் அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது ஒரு சிறப்பான அம்சம். தமிழ் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கலை கற்க அனுப்புவது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். இது நம் பண்பாட்டையும் நம் அடையாளத்தையும் பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய சேவை. அன்பான மாணவர்களே, நீங்கள் இன்று கற்றுக்கொள்வது வெறும் பாடல்கள் அல்ல. நீங்கள் கற்றுக்கொள்வது ஒழுக்கம், முயற்சி, தன்னம்பிக்கை. தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் உங்கள் திறமைகள் உலக மேடைகளில் ஒளிரும். வர்ணம் கலைக்கூடம் ஒரு சாதாரண பயிற்சி மையம் அல்ல. அது நம் தமிழ் பண்பாட்டின் ஒளிவிளக்காக திகழும் ஒரு புனித மையம். இந்த கலைக்கூடம் இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி தமிழ் இசையின் மனத்தை உலகம் முழுதும் பரப்பப்பட வேண்டும் என்று மனமாந்தி வாழ்த்துகிறேன். இந்த இனிய நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கௌரி ஆசிரியர் வர்ணவி மற்றும் அவர் வர்ணவியின் அப்பா தவகணேஷ் மற்றும் பெற்றோர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக, வர்ணம் கலைக்கூடம் மேலும் மேலும் வளர, மாணவர்கள் உயர்ந்து விளங்க, ஆசிரியர்கள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தொடர்ந்து சேவை செய்ய எனது மனமார்ந்த ஆசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாபா லக்ஷி. எனது பேர் ஞானசேகரம் ஜெயக்குமாரன். நன்றி. நன்றி நன்றி. அழகிய, எல்லோருக்கும் தேவையான, எல்லோரையும் விரும்புகின்ற சிறப்பான ஆசிர் செய்தியினை வழங்கிய எங்கள் பாபா லக்ஷி அண்ணா அவர்களுக்கு எமது மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இன்றைய இந்த நிகழ்வு கூட ஒரு இசை நிகழ்வாக நீங்கள் பார்த்து செல்லக்கூடாது. இந்த புலம்பெயர் தேசத்திலே பிறந்த எங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வாறு நாங்கள் தமிழை கற்பிக்கின்றோமோ அதே போன்று இந்த இசையையும் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த சிறப்பான நிகழ்வினை மிகச் சிறப்பாக இந்த வர்ணம் கலை கூடத்தினர் சிறப்பாக 2வது வருடத்திலே மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இடம்பெறுவது கோகுலத்து பசுக்கள் எல்லாம். அதுவும் இங்கே சிறப்பாக இந்த வர்ணம் கலைக்கூடத்திலே புதிதாக இணைந்த மாணவர்களை இணைத்து இந்த பாடலை இங்கே பயிற்றுவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்போடு இந்த அரங்குக்கு இரு கரங்களை கைதட்டி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லுகின்றோம். அடுத்ததா நாங்கள் சொன்ன மாதிரி கோகுலத்து பசுக்கள் அண்ட் சுட்டிபுரம் பாலம், இந்த 2 பாடல்களும் எங்களோட மாணவர்கள் பாட போலினோம். இதுல என்ன ஸ்பெஷல் என்றா, இதுல இருக்கிற இப்ப உங்களுக்கே பார்த்தா தெரியும் நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்கிறீனும். இவையெல்லாம் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னதான் அது இந்த இசை பயணத்தை தொடங்கி இருந்தது. சோ எல்லாரும் என்கரேஜ் பண்ணி உங்களோட கரகோஷங்களை கொடுத்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. It's just as well. It's a பசுக்களெல்லாம் கோபால குரலை கேட்டு 4 படி பார்வரமாறு அந்த மோகனின் பேரை சொல்லி கூடி வேதராஜத்தில் போன்ற கடினை கிருஷ்ணாரே. கோகுலத்தில் பசுக்களெல்லாம் கோபால குரலை கேட்டு 4 படி பார்வரமாறு அந்த மோகனின் பேரை
சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உடல் பார்த்திருந்தேன் கருணைகளால் வாழும் அம்மா சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே இந்த கால் பிடித்து கருணைகளால் வாழும் அம்மா சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே பட்டி பசீரங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும் பட்டி பசீரங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும் மெட்டி கொஞ்சம் பாதங்களை வேதினியில் தாரும் அம்மா மெட்டி கொஞ்சம் பாதங்களை வேதினியில் தாரும் அம்மா சிவ சுந்தரியே கண்ணகியே கால் பிடித்து கருணைகளால் வாழும் அம்மா சிவ சுந்தரியே கண்ணகியே பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா நாடி விழி நீர் சொரிய நான் உருகி வந்தேன் அம்மா நாடி விழி நீர் சொரிய நான் உருகி வந்தேன் அம்மா நடிகை சரணடைந்தே ரவியே கண்ணகியே நடிகை சரணடைந்தே உண்மையாக சிறப்பாக எங்கள் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் என்ற பாடலை மிக அருமையாக வழங்கிய எங்கள் மாணவர்களுக்கு இங்கே மீண்டும் ஒருமுறை உங்கள் கைகளை தட்டி அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு